ஆம்புலன்ஸும் காரும் நேருக்கு நேர் மோதக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சம்பவம். நேருக்கு நேர் மோதின விபத்துல ஆம்புலன்ஸ்ல இருந்த நோயாளி உட்பட 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆம்புலன்ஸும் காரும் மோதக்கூடிய பரபரப்பு காட்சியும் வெளியாகி இருக்கு. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் 81 வயதான குஞ்சிராமன். இவர் வயது மூப்பின் காரணமாக எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ஊருக்கு இவர் கிளம்பியிருந்திருக்காரு. அதுக்காக இவரை எர்ணாகுளத்தில் இருந்து கண்ணூர் நோக்கி ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இவரோட சேர்ந்து புஷ்பா அப்படின்ற பெண்ணும் ஆம்புலன்ஸ்ல பயணம் செஞ்சிருந்திருக்காங்க. இவங்களுடைய ஆம்புலன்ஸ் திருச்சூர் மாவட்டம் குன்னங்குளம் பகுதியில் வந்துட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு எதிர்பாராத விதமா எதிர் திசையிலிருந்து வந்த கார் அதிவேகத்துல வந்து ஆம்புலன்ஸ் மேல மோதினதுல ஆம்புலன்ஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு. இந்த விபத்துல சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பின குஞ்சிராமனும் உடன் பயணிச்ச புஷ்பா அப்படின்ற பெண்ணும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. மேலும் ஆம்புலன்ஸ் மற்றும் கார்ல பயணம் செஞ்ச 5 பேர் படுகாயங்களோட மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் ஆம்புலன்ஸும் காரும் வேகமா வந்து நேருக்கு நேர் மோதக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.